சிவாயன்மா உறவுகளே, இன்றைக்கு யூகிமுனி சித்தரை பற்றி பார்க்கலாம். இவர் பல நூல்கள் எழுதியிருக்கிறார். பல சித்தர்களும் இந்த யூகிமுனி சித்தரை பற்றி சொல்லியிருக்கிறாங்க. அந்த பாடல்கள் அகத்தியர் உட்பட. யூகிமுனி சித்தர் சொல்கிறார், இந்த பரிபூர்ணம் 200 சிவபெருமான் உமைக்கு சொல்லவாம், உமை மகிழ்ச்சியடைந்து நந்திக்கு சொல்ல, நந்தி மகிழ்ச்சியடைந்து தன்வந்திரிக்கு உரைக்க, தன்வந்திரி அஸ்வினிக்கு சொல்ல, அவர் மூலம் இவர் இதை அறிஞ்சு கொண்டதாக சொல்கிறார் இந்த பாடலில். இவர் பல பாடல்கள் எழுதியிருக்கிறார். அதில் யூகமுனி பரிபூர்ணம் 200, அடுத்த வைத்திய கும்மி 1000, மற்ற இதில் யூகமுனின்ற பூரணம் 100, கரிசல் 151, கரிசல் 36, யூகமுனின்ற வாதகாண்டம், இது யூகமுனி வைத்திய சிந்தாமணி 800, அடுத்த யூகிமுனின்ற வாதாங்க தீட்சா விதி 300, வாத வைத்திய விளக்கம் 200, மதிவன்பா 100, யூகிமுனி வைத்திய காவியம், யூகிமுனி பிடிவாதம், யூகிமுனி வாதகாண்டம் முதல் 1000, அடுத்த யூகிமுனி வாதகாண்டம் 1000, அடுத்தது யூகிமுனி பரிபூர்ணம் 400. மற்றது யூகிமினி 100ல் அது எப்படி வந்தாண்டு யூகிமினி சித்தர் சொல்கிறார். இது என்னமாண்டா, முதல் சிவன் அம்மைக்கு சொல்ல, உமாதேவிக்கு சொல்ல, உமாதேவி அஸ்வினிக்கு சொல்ல, அஸ்வினி விசுவினிக்கு சொல்ல, விசுவினி நந்திக்கு சொல்ல, நந்தி தன்வந்திரிக்கு சொல்ல, தன்வந்திரி அகத்தியருக்கு சொல்ல, அகத்தியர் புலத்தியருக்கு சொல்ல, புலத்தியர் தேரையருக்கு சொல்ல, தேரையர் யூகிமணிக்கு சொன்னவர், யூகிமணிக்கு சொன்னவர். அப்போ பாருங்கோ, இந்த இறைவன், இந்த சிவபெருமான் ஈசன் எங்களுக்காக, இந்த இனத்துக்காக எவ்வளவு எல்லாத்தையும் எங்களுக்கு தாரார். பார்த்தீங்களோ, எவ்வளவு விதமான கலைகளை, உன்னதமான நிலைகளை, இந்த 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 நிலைகள் தமிழர்களை தவிர வேறு எங்கும் இல்லை. அதெல்லாம் தமிழ் ஒரு பெரிய ஒரு திறப்பு. சும்மா உள்ள இந்த விஞ்ஞானங்களை தாண்டி இவ்வளோ நிலை அடைகிறதுக்கு தமிழில் தான் எங்களுக்கு அந்த திறப்பு இருக்குது. அதால் தமிழை மறந்தமோண்டா இந்த கலைகள், இந்த இந்த தங்க புதையல் எல்லாம் அழிஞ்சுவோம். அடுத்தடுத்த தலைமுறைக்கு இதெண்டா என்னென்றே தெரியாமல் போயிடும். இதில் உள்ள பாடல்களும் விளங்க மாட்டுது, இதில் உள்ள அர்த்தங்களும் விளங்காது. இது அவைக்கு ஒரு தேவையில்லாத பொருளாக போயிடும். அதில் தமிழ் எவ்வளோ முக்கியம் என்று நீங்கள் உணர்ந்து எங்களுடைய கலைகளை பாதுகாத்து கொள்ளுங்கள். மதம் மாறி எங்களுடைய பண்பாட்டை மறந்து எங்களுடைய தொன்மைகளை அழியாமல், நீங்கள் மதமாக இருந்தாலும் தமிழை பேசினா அது இறைவன் தந்த மொழி. சிவன் தமிழர்களுக்கு தந்த மொழி தான் தமிழ். அதால் நாங்கள் எல்லாருமே சிவனுடைய பிள்ளைகள், சித்தர்கள்ட்ட பரம்பரை நாங்கள். அதால் எங்களுடைய தொன்மைகளை அழியாமல் நீங்கள் எந்த மதத்தையும் கும்பிடுங்கோ, எந்த இதையும் பிரச்சனை இல்லை, பாருங்கோ, படியுங்கோ. ஆனால் இது தமிழர்களுடைய ஒரு வரலாற்று பொக்கிஷம். இதை நீங்கள் மறந்து இதை அழிக்க துணை போகாதீங்கோ. விழிப்புணர்வு பதிவுகளை போடுங்கோ. எங்கள் இனத்தின் தொன்மைகளை சொல்லுங்கோ. எங்கள் மொழி, இந்த தமிழ் எவ்வளோ ஒரு முக்கியமானது, எவ்வளோ ஒரு உன்னதமானது. இதில் எத்தனையோ விடயங்களுக்கு தமிழ்கிட்ட தான் இந்த திறப்பு இருக்குது. அது உடம்பு அழியாமல் அடைகிறண்டா என்ன, சித்த வைத்தியங்கள்ண்டா என்ன, கலைகள்ண்டா என்ன, எல்லாமே தமிழ் மூலம்தான் எங்களுக்கு திறக்கலாம். அதால் தமிழை மறவாமல், எங்கள் இனத்தை மறவாமல், இறைவனை, ஈசனை, ஆத்தாவை மறவாமல் நீங்கள் எல்லோரும் எங்கள் தமிழுக்கு தொண்டு செய்யுங்கள், இறைவனுக்கு தொண்டு செய்யுங்கள். சுவாயனம்.